ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் மெய் உயர்மையானதோ அத்தியாயம் 52. பெண்ணை பெற்றால் மட்டும் போதாது, கண்ணும் கருத்துமா வளர்க்கணும். பாருங்க, உங்கள் பொண்ணை வளர்த்த லட்சணத்தை பாருங்க. டிவியில் போட்டு காட்டுறான். நல்ல வேளை நானும் என் குடும்பமும் தப்பிச்சோம். இனிமேல் எங்கள் பக்கமே திரும்பி கூட பார்க்காதீங்க. ரொம்ப பாரம்பரியமான குடும்பம் என்று தான் நாங்கள் ஏமாந்து போனோம் என்றவன் ஃபோனை வைக்கும் முன் வீட்டிற்குள் ஓடியவன், நிலவா, சீக்கிரம் சீக்கிரம் வா, டிவியை போடு என்றவன் டிவி ரிமோட்டை தேடும். அது உங்கள் அம்மா கிட்ட தான் இருக்கும், யார்கிட்டையும் தரமாட்டாங்க என்றபடி வந்தாள் நிஷாந்தி. ஓடிப்போய் அம்மாவின் கதவை திறந்த நிலவன், அம்மா ரிமோட்டை கொடு என்றான். அப்போதுதான் நாடகம் பார்த்துவிட்டு வந்து படுக்க போன கோமலம் சின்ன மகன் இப்படி கத்தி கொண்டு வரவும் ரிமோட்டை கொடுக்க ஓடியவன், என்னாச்சுன்னா? எந்த சேனல் என்றான். நியூஸ் சேனல் வை என்றான் பதட்டமாக. அவனுடைய இந்த பதட்டத்தை கண்ட தம்பிகள் ஏதோ விபரீதம் என்று புரிந்து கொண்டார்கள். கோமலமும் என்னாச்சு என்று வந்து நின்றார். அப்போதுதான் அந்த சேனலில் நியூஸ் ஓடிக்கொண்டு இருந்தது. சென்னையில் உள்ள பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகள் படிக்கும் அந்த கல்லூரியில் 4ஆம் ஆண்டு மாணவ மாணவிகள் தேர்வு முடிந்துவிட்டது என்று பீச் ரெசார்ட்டில் ஃபேர்வெல் டே பார்ட்டியை கொண்டாடி இருக்கிறார்கள். இதில் மாணவர்களும் மாணவிகளும் நன்றாக குடித்துவிட்டு ஆட்டம் போட்டிருக்கிறார்கள். இதில் சில மாணவர்கள் 2 மாணவிகளை தள்ளி கொண்டு போய் 4-5 பேர் சேர்ந்து கெடுத்துவிட்டு அந்த 3 பேர் சேர்ந்து கெடுத்துவிட்டு அந்த பெண்ணை அந்த ரெசார்ட்டு பின்புறம் உள்ள புதருக்குள் போட்டுவிட்டு போய்விட்டார்கள். ஊழியர்கள் பார்த்து காவல்துறையில் புகார் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த 2 பெண்களை காட்ட, அதில் ஒருத்தி சஞ்சனா. அவளை அந்த கோலத்தில் கண்டதும் மனம் பதறி போனார்கள் குடும்பத்தார்கள். ஐயோ என்றபடி நெஞ்சை பிடித்து கொண்டு சரிந்தார் கோமலம். யாருமே அவளை திரும்பி கூட பார்க்கலை. காரணம், அவளால் தான் தன் தங்கை இப்படி சீரழிந்து போனாள் என்ற ஆத்திரம் முகிலனின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. பச்சை மண்ணாக பார்த்த பெண் இன்று இந்த கதிக்கு ஆளாகி விட்டாளே என்று நொறுங்கி போனான். சுதாரித்தவன் போனை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவன், மலரா, அவங்கள பாரு என்றான். அதற்குள் யாத்மிகா ஓடிப்போய் கோமலத்தை தூக்கியவள், அக்கா தண்ணி கொண்டு வாங்க என்றதும் மாலதி ஓடிப்போய் தண்ணீர் எடுத்து வந்து தெளிக்க கோமலம் கண்விழிக்கவில்லை. மலரவன் அண்ணனை தேடி வெளியே வந்தான். நம்ம அமைச்சர்கிட்ட பேசிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சஞ்சனாவின் முகத்தை காட்ட மாட்டாங்க, இன்னொரு பெண்ணையும் காட்டாதீங்க என்று சொல்லிவிட்டேன். போலீஸ் தரப்பில் இருந்து அந்த ஃபோட்டோ எடுக்கலை, யாரோ ரிப்போர்ட்டர் எடுத்திருக்கிறாங்க. அவங்க டிஆர்பி ரேட்டை ஏற்ற அப்படியே முகத்தை மறைக்காமல் போட்டு விட்டார்கள். நிலவா, கிளம்பு, உன் மனைவி கூட மலரா அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பார்த்துக்க என்றவன் அடுத்த அரை மணி நேரத்தில் நிலவன் கார் ஓட்ட முகிலன் நிஷாந்தி இருவரும் அமைதியாக இருந்தார்கள். குழந்தை நிபந்தனா யாத்விகாவிடம் இருந்தாள். அவர்கள் கிளம்பும் முன் மலரவனும் மாலதியும் அம்மாவை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார்கள். அதற்குள் மினிஸ்டர் மூலமாக சஞ்சனாவை ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில் சேர்க்க சொல்லிவிட்டான் முகிலன். நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். உங்ககிட்ட நான் சொன்னப்ப நீங்கள் சஞ்சனாவை கூப்பிட்டு கூட நீங்கள் கேட்கலை. அப்படியும் என் மனசு கேட்காம உங்கள் அம்மா கிட்ட லேசாக சொன்னேன். அதுக்கு அவங்க ஆடின ஆட்டத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன திட்டினீங்க. இப்போ பாருங்க, நம்ம குடும்ப மானமும் நம்ம பெண்ணோட மானமும் தான் சந்தி சிரிக்குது. அன்றே நான் சொன்னபோதே உங்கள் அம்மா அவகிட்ட விசாரித்து அவளை அதட்டி இருந்தால் இப்போ இப்படி நடந்திருக்காது. அது சரி, இவ யாரை கேட்டு பார்ட்டிக்கு போனாள் என்று முகிலன் கேட்க, தெரியலண்ணா, இன்னைக்கு கார் அனுப்பி இருக்கிறதா அம்மா சொன்னார். என்கிட்ட இன்று இரவு கிளம்புறேன், கார் அனுப்புங்க என்று சொன்னால், பார்ட்டிக்கு போகிறதா என்கிட்ட சொல்லலையே என்றான் முகிலன். எல்லாம் அம்மாவால் தான். இங்கே நம்ம ஊர் கல்லூரியில் படிக்கட்டும் என்று தான் நாம் சொன்னோம். எல்லாம் அந்த நந்தினி பிசாசின் பேச்சை கேட்டுத்தான் அம்மா இவளை அந்த கல்லூரியில் சென்னைக்கு கொண்டு போய் சேர்த்தார். நாம் சொன்னதை காதிலேயே வாங்கலை என்றான் நிலவன். ஊரோ கல்லூரியோ தப்பு இல்லை, தப்பு நம்ம மேலேயும் நம்ம பொண்ணு மேலேயும் தான். பெற்ற பெண்ணை வெளியூரில் அனுப்பி படிக்க வைக்கிறோம். என்ன ஏது என்று பெற்ற தாயாக கவனமாக இருக்க வேண்டாமா? நானும் அவளோட கல்யாண வேலைகளை பார்ப்பதில் அவகிட்ட கொஞ்ச நாளாக சரியாக பேச முடியலை என்று தன்னையே நொந்து கொண்டான் முகிலன். நான் தான் சொன்னேனே அண்ணா, உங்ககிட்ட அங்கே படிக்கும் ஆண் பெண்களுக்கு தண்ணி அடித்து
தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது எல்லாம் அவங்க உரிமைன்னு நினைக்கிறாங்க. நாம் அதை தப்புன்னு சொன்னால் நாமெல்லாம் ஊர் நாட்டான்கள். நம்மூர் பிள்ளைகளை பிரெயின் வாஷ் பண்ணி அவர்கள் செய்யும் தப்பை செய்ய வைத்து விடுவார்கள். ஆண்களுக்கே அந்த நிலைதான் என்றால் பெண் பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்றான் நிலவன். உனக்கு எப்படி சஞ்சனா மேல் சந்தேகம் வந்தது என்று முகிலன் கேட்க, ஒரு முறை அவள் யார் கூடவோ ஃபோனில் தோட்டத்தில் பேசிக்கொண்டு இருந்தாள். அப்போ நான் அங்கே இருந்தது அவளுக்கு தெரியாது. யாரோ அவளுடைய தோழி பார்ட்டிக்கு போவதாக சொல்லவும், வேண்டாம்டே, அப்படி அதில் என்ன இருக்குது? போதை நல்லா தான் இருக்குது, ஆனால் நமக்கும் கெடுதல். நம்ம வீட்டுக்கு தெரிந்தாலும் சங்கடம் தானே என்றாள். ஆஷா குடிக்கிறாள் என்றால் அவங்க சொசைட்டியில் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவங்க அம்மாவே அவங்க வீட்டு பார்ட்டியில் குடிக்கிறத நான் பார்த்தேன். அப்படி இருக்கிறப்ப அவள் குடிப்பதில் நாம் எதுவும் சொல்ல முடியாது என்றாள். அதற்குள் யாரோ அங்கே வர சஞ்சனா பேச்சை நிறுத்திவிட்டாள். இதில் இருந்து சில முறை சஞ்சனா குடித்திருக்கிறாள். அதே சமயம் அது தப்பு என்றும் அவளுக்கு தெரியுது என்று நான் புரிந்து கொண்டேன். அதை இவர்கிட்ட சொல்லி உங்கள் அம்மா கிட்ட சொல்லி கண்டிக்க சொல்ல நினைத்து இவர்கிட்ட சொன்னால் இவர் அம்மா கிட்ட சொல்லவே பயந்தார். அவகிட்டையாவது கண்டிக்க சொன்னேன். சரி விடு, இன்னும் கொஞ்ச நாளில் படிப்பு முடிந்துவிடும், உடனே கல்யாணம் பண்ணிவிடலாம் என்று என்னை அடக்கினார். நான் அதையும் மீறி உங்கள் அம்மா கிட்ட வெளிப்படையாக சொல்லாமல் எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கூட தான் சேரணும் என்று சஞ்சனா கிட்ட புத்தி சொல்ல சொன்னேன். அதற்கு உங்கள் அம்மா என் பொண்ணு மேலேயே நான் அபாண்டமாக படி சுமத்துறேன்னு சொல்லி என்னையும் இவரையும் அந்த பேச்சு பேசினாங்க. ஏன் இவர் கூட சஞ்சனா புத்திசாலே, இனி அப்படி பண்ண மாட்டாள் என்று எனக்குத்தான் புத்தி சொன்னார். இப்போ நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு. அடுத்த பெண்களை நாம் குறை சொல்ல முடியாது, நாம தான் கவனமாக இருக்கணும் என்றாள் நிஷாந்தி. முகிலன் தன்னையே வெறுத்தான். தன்னை நம்பி ஒப்படைத்த எந்த பெண்ணையும் ஒழுங்கா பார்த்துக்கலையோ. முதலில் வசந்தி, என்னால் தான் அவள் வாழ்க்கை போச்சு. யாத்விகா திருமணம் பண்ணி அவளை வேலைக்காரியாக வீட்டில் வச்சிருக்கேன். என் அப்பா என்கிட்ட விட்டு போன என் தங்கை நந்தினி பேச்சை கேட்டு அம்மாவும் தங்கையும் அடம்பிடிக்க வேறு வழியின்றி நல்ல கல்லூரி தானே என்று சேர்த்து விடுதியிலும் சேர்த்து விட்டான். அப்போதே நிலவன் சொன்னான், அண்ணா அந்த கல்லூரி பஸ் கூட ஏசி தான். ஏன்னா அங்கே படிக்கும் பிள்ளைகள் பெரும் கோடீஸ்வரர்களின் பிள்ளைகள். அவர்களுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே எல்லாம் நடக்கும். என்னதான் நாம் வசதியாக இருந்தாலும் நம்முடைய பழக்க வழக்கம் வேற. நம்மளால் அவங்க மாதிரி சிலவற்றில் இருக்க முடியாது என்றான். சஞ்சனாவும் அடம்பிடித்ததால் சரி என்று சேர்த்து விட்டான். எல்லாம் நன்றாகத்தான் சென்றது. முதலில் சஞ்சனாவின் உடைகள் மாடலாக மாறியது. அதை கவனித்த முகிலன் இயல்பாக தங்கையிடம் பேசுவது போல, நாம் போடுற உடை நமக்கு அழகாக இருந்தால் மட்டும் போதாது, பாதுகாப்பாகவும் இருக்கணும். மற்றவர்கள் நம்மளை பார்க்கும் பார்வையில் மரியாதை தான் இருக்கணும் என்றான். அதன் பிறகு அவள் உடை சுடிதார்தான். அவனுக்கு தெரியலை, சஞ்சனா இங்கே வரும்போதுதான் சுடிதாரில் வந்தாள். மற்றபடி கல்லூரியில் அவள் தோழிகளைப் போலதான் உடுத்தினாள். இது வீட்டில் யாருக்கும் தெரியாமலே போனது. உடை மேக்கப் என்று மாறினாலும் மற்றபடி அவள் பெரிதாக மாறாமல் தான் 3 வருடங்களை கடந்து வந்தாள். சென்னையில் உள்ள அந்த பெரிய தனியார் மருத்துவமனையில் தான் சஞ்சனா இருந்தாள். அவளை சென்று ஐசியூவில் பார்த்தபோது முகிலன் கத்திவிட்டான். அவள் தங்கையின் முகத்தில் இருந்த காயம் மட்டும்தான் அவன் பார்த்தது. அதற்கே கத்தி கதறிவிட்டான். பிறகு ஆண்கள் இருவரும் ஹோட்டலுக்கு சென்று அங்கே விசாரித்தார்கள். ஏற்கனவே சில தடவை அங்கே அவர்கள் பார்ட்டிக்கு வந்தது தெரிந்தது. இது இங்கே வழக்கமான ஒன்றுதான் என்றார்கள். இவர்கள் போவதற்குள் சிசிடிவி ஃபுட்டேஜ் பல இடங்களில் அளிக்கப்பட்டு இருந்தது. இது இவர்களுக்கு தெரியலை. ஆனால் காவல் அதிகாரிக்கு தெரிந்தது. வேற வழி, பெரிய இடத்து வாரிசுகள் வேற என்ன பண்ண முடியும்? பெரிய அதிகாரிகளே கண்டுகொள்ளாமல் இருக்கும்போது இவர்கள் என்ன செய்ய முடியும்? சொல்லப்போனால் சிசிடிவியிலும் வெளிப்படையாக குற்றம் சுமத்தும்படி எந்த பதிவும் இல்லை. ஏன்னா சஞ்சனா இயல்பாக தள்ளாடியபடி நண்பர்களுடன் சென்றாள். அதில் யார் அவளையும் அந்த இன்னொரு பெண்ணையும் அப்படி செய்தது என்று அந்த பெண்களுக்கே தெரியலை. அதுதான் உண்மை. கூட பிறந்த மனம் துடித்தது. சஞ்சனாவிற்கே யார் என்று தெரியலை, எத்தனை பேர் என்றும் தெரியலை. பிறகு யார் மீது குற்றம் என்று புகார் கொடுக்க முடியும்? ஆனாலும் காவல்துறையில் புகார் கொடுத்துவிட்டுத்தான் வந்தான் முகிலன். அந்த இன்னொரு பெண் வீட்டினர் அது கூட செய்யலை. ஓரளவு சஞ்சனாவை 3 நாட்கள் அங்கே தங்கி சரி செய்துதான் அழைத்து கொண்டு வந்தார்கள்.
கோமலவல்லிக்கு ஹார்ட் அட்டாக். எனவே அவர் இன்னும் மருத்துவமனையில் தான் இருந்தார். சஞ்சனா கிட்ட முகிலன் முகம் கொடுத்து கூட பேசலை. பெற்ற பெண்ணாக வளர்த்த போதும் இப்படி செய்து விட்டாளே என்று ஆதங்கம்தான்.